ஒடிசா மாநிலத்தில் கடந்த 24 ஆண்டுகளாக தொடர்ந்து முதல்வராக இருந்து வந்த நவீன் பட்நாயக் இந்த முறை பாஜகவிடம் ஆட்சியை இழந்திருக்கிறார். அவர் போட்டியிட்ட 2 தொகுதிகளில் ஒன்றான காந்தபாஞ்சி சட்டமன்ற தொகுதியில் தோல்வியடைந்தார். காந்தபாஞ்சி தொகுதியில் வெற்றி பெற்ற பாஜக வேட்பாளர் லக்ஷ்மண் பக்தான் இன்றைக்கு சமூக வலைதளங்களில் பேசுபொருளாகி இருக்கிறார். நவீன் பட்நாயக்கை வீழ்த்திய லக்ஷ்மண் பக் 30 வயது வரைக்கும் மூட்டை தூக்கும் தொழிலாளியாக இருந்துள்ளார். பிறகு சுமை தூக்கும் தொழிலாளர்களின் பிரச்சனைகளை கையாண்டு அங்கு ஒரு சிறு குழுவின் தலைவராக ஒரு லோக்கல் தாதாவை போல வளர்ந்திருக்கிறார். பிறகு தானே ஒரு சொந்த லாரி வாங்கி அதை வைத்து வாழ்க்கையை ஓட்டியிருக்கிறார். விஸ்வ இந்து பரிஷத் இந்து முன்னணி நண்பர்களிடம் இவருக்கு நல்ல நட்பும் செல்வாக்கும் இருந்ததாக கூறப்படுகிறது. அதனால் இவர் கடந்த 2004ஆம் ஆண்டு பாஜகவில் இணைந்தார். பிரதமர் மோடி தற்போது சொல்லும் 24 மணி நேர சேவையை அப்பொழுதே இவர் செய்துள்ளார். பாஜக சார்பில் 2014ஆம் ஆண்டு தேர்தலில் போட்டியிட்டு படுதோல்வி அடைந்துள்ளார். ஆனாலும் அந்த தொகுதியிலேயே தொடர்ந்து களப்பணி செய்து வந்ததால் நன்கு பரிச்சயமாகியிருக்கிறார். மீண்டும் 2019ஆம் ஆண்டு அதே தொகுதியில் போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் சந்தோஷ் சிங் என்பவரிடம் 128 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிர்ச்சி தோல்வியடைந்து பெரும் துயரத்தில் மூழ்கி போனார். ஆனாலும் தொடர்ந்து தொகுதியில் நல்ல பெயருடன் மக்கள் பணி செய்து வந்துள்ளார். லாரி பிசினஸ் ஓஹோ என்று போகவே பணத்தை வாரி இறைத்து மக்களிடம் நல்ல பெயரை சம்பாதித்துக் கொண்டார். இம்முறை இவர் மீண்டும் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக ஏற்கனவே பலமுறை போட்டியிட்டு வெற்றி பெற்ற சந்தோஷ் சிங் போட்டியிடப் போவது தெரிந்து அதற்கேற்றபடி பல வியூகங்களை வகுத்து களத்தில் தயாராக இருந்தார். ஆனால் திடீரென முதலமைச்சர் நவீன் பட்நாயக் 2வது தொகுதியாக காந்தபாஞ்சியில் வேட்புமனு தாக்கல் செய்தது லக்ஷ்மண் பக்கிற்கு பேரிடியாக இறங்கியது. இதனைத் தொடர்ந்து வேட்புமனு தாக்கல் செய்யவே அவர் தயங்கினார். ஆனாலும் கடுமையான பிரச்சாரத்தை இவர் மேற்கொண்டதாக கூறப்படுகிறது. தன்னை எதிர்த்து போட்டியிட்ட முதல்வரை 16,000 வாக்கு வித்தியாசத்தில் தோற்கடித்தார். 5 முறை எம்எல்ஏவாக இருந்த அதே காங்கிரஸ் கட்சியின் சந்தோஷ் சிங் படுதோல்வியடைந்து 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டார். இந்திய ஜனநாயகத்தில் எதுவும் நடக்கும் என்பதற்கு லக்ஷ்மண் பக் ஒரு சிறந்த உதாரணம்.